இப்போ செய்ய போகிறது கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு போடணும். போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதக்கணும். கத்திரிக்காய் போகணும். கத்திரிக்காய் மாதிரி பாதியாக கட் பண்ணி வெட்டி வச்சிடும். இது மாதிரி வெட்டி வச்சிடும். இப்போ போல் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதில் போடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்படியே வேக வச்சு கிரேவி மாதிரி சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். காரக்குழம்பு மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றி அது கிரேவி மாதிரி இருக்கு. இந்த அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி இப்போ அதை அப்படியே ஊற்றும். வடிகட்டி ஊற்றும். நல்லா பாதி கத்திரிக்காய் வெந்துருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். பச்சை வாசம் மூடி வச்சிடலாமா? A few moments later. இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டி கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. கத்திரிக்காய் எல்லாம் வெந்து நல்லா இருக்கு பாருங்க. நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சு. இப்போ இறக்கிட வேண்டியது சுவையான கத்திரிக்காய் குழம்பு.